அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வெறிநாய்கள் கூட்டம் அதிகரித்து வருகின்றது. வெறிநாய்கள் என்றால் மிருக வெறிநாய்கள் அல்ல, மனித வெறிநாய்கள். இது சம்பந்தமான சில வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்படுது. அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யுங்க. வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களை நான் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச 2-3 தகவலோட சேர்த்து சில வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பதிவாகி இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராமில் நான் அழகாக போஸ்ட் போடுறேன்னு சொல்லி காரணத்துக்காகவே சில வெறி நாய்கள்லாம் கொதறி வச்சுருக்கேன். என் தங்கச்சி பாருங்கள், என் தங்கச்சி ட்ரெஸ்லாம் கிழிச்சு பின்னு குத்திருக்கா, கொஞ்சம் வசதியாக இருக்கேன். இதெல்லாம் இன்னொரு தங்கச்சி, இதுலலாம் முடிவெழுத்து போட்டு அடித்து வாயிலெல்லாம் ரத்தம். இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம், இது வவுனியா பிரதேசத்தில் நடந்திருக்குது. பர்சனலாக ஒருத்தர் எனக்கு சொன்ன தகவல். அதாவது ஒரு ஒரு 6-7 வயது குழந்தை கடைக்கு போகுது. பாட்டியோடு தான் இருக்குது, அம்மா வெளிநாட்டில், அப்பா இல்லை. கடைக்கு போயிருக்குது. கடைக்கு போயிட்டு வார வழியில் ஒரு 35 வயது அல்லது 40 வயது மதிக்கத்தக்க ஒரு வெறி நாய், மனிதன் என்ற பெயரில் உலாவரும் வெறி நாய் ஒன்று அந்த குழந்தையை சீண்டி இருக்குது. அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தனைத்தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய 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 வெறி நாய்கள் வெளியில் திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. குழந்தைகளை தயவு செய்து ஒவ்வொரு நாளும் கண்காணிங்க. தொலைபேசி அழைப்புகளை விட்டு தொடர்ந்து அவங்கள பற்றி விசாரிங்க. தொடர்ந்தும் பாருங்க, பேசுங்க. ஏன்னா மாதம் முடிஞ்ச பிறகு காசு வாங்குறதுக்கு ஒரு சில குடும்பம் கோல் பண்ணும், காசு கொடுக்கறதுக்கு ஒரு சில குடும்பம் கோல் பண்ணும். இதுதான் நடைமுறையாக இருக்குது கூடுதலாக வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய. தயவு செய்து அந்த நிலைமை மாறணும். நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்களோட தொடர்ந்தும் தொடர்பில் இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் எங்களுடைய கேடுகட்ட அரசாங்கம் முன்னாடியாவது 5 வயதாக இருந்துச்சு, திருப்பி 2 வயதாக மாற்றினானுங்க. தயவு செய்து குழந்தைகளை, அதுவும் மிகவும் சிறிய குழந்தைகள், 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால், அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளை நீங்கள் பராமரிப்புக்காக உங்களுடைய தாய் தந்தையோ சகோதரர்களிடமோ நண்பர்களிடமோ தெரிந்தவர்களிடமோ விட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னா அவங்கள பற்றி தொடர்ந்துமே கண்காணிங்க, விசாரிங்க. ஏன்னா நிறைய விடயங்கள், சில விடயங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் பாதுகாக்க முடியாத சூழல்கள் இருக்குது. அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட மிகவும் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நடந்த துயர சம்பவம். இது ஒன்றும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சம்பவங்களை நம்ம தொடர்ந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு விடயம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய நாட்டில் தொடர்ந்துமே இந்த பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் கவலையும் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. ரிதன்யா அப்படின்ற சகோதரிக்கு நடந்த துயர சம்பவம், அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அவங்களுடைய பிறப்புறுப்பில் கூட 4 இடத்துல காயம் இருக்கிறது. அந்த ரிதன்யாவுடைய சம்பவம் மிகவும் வேதனையான 10 சவரம் நகை, நான் நினைக்கிறேன் 10 சவரன் நகை அதிகமாக கொடுக்கல அப்படின்றதுக்காகத்தான் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. நகையும் பணமும் பொருளும் தான் இப்போ மனிதனை விட வேல்யூவாக இருக்குது. மனிதாபிமானம் அப்படின்றது போய் இப்போ வேல்யூவாக இருக்கிறது வெறும் பொருட்களுக்கு மட்டும்தான். அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. 500 பவுன் நகை கேட்டு பொண்ணு வீட்டில் 300 பவுன் நகை போட்டு 70 லட்சத்துக்கு காரும் கொடுத்துருக்காங்க. மொத்த கல்யாண செலவு 2.5 கோடியாம். மீதி 200 பவுனுக்கு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க. மனசே ஆற மாட்டேங்குது. எவ்வளவு நல்ல குணமான சொந்த உழைப்பில் எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கும்போது கோடி பணம்னு பணக்காரனோட இணையணும்னு கட்டி கொடுத்து இந்த மாதிரி அநியாயமாக கொள்றீங்களடா அவங்களுடைய பிள்ளைகளை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஆதங்கத்தோட பதிவொன்னிட்டுருக்கிறாரு. 500 பவுன் நகையில் 300 பவுன் கொடுத்து 200 பவுன் கொடுக்கலையா.
என்னங்கடா பவுனு என்னங்கடா நகை கடைசியில இருந்தா புள்ள இறந்து போச்சு, லெட்டர் எழுதி வச்சு வாய்ஸ் எல்லாம் போட்டிருக்குதாம். இல்லை எனக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய நகை பணம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் போட்டுருந்துருக்குது. அவங்களுடைய அம்மா கதறி அழக்கூடிய வீடியோ ஒன்றும் இருந்துச்சு. சொல்லி வேலை இல்லை, எல்லாமே அந்த பணம் படுத்தக்கூடிய பாடு. நல்ல மனம் படைத்த மனிதர்களை தாண்டி இப்போ பணம் தான் மேலோங்கி நிற்குது. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. நிறைய இந்த வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களும் தான் இன்றைக்கும் மருமகன் மகள் மருமகன்னு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குன்னு ஏதாவது மிச்சம் வச்சுக்கலன்னா நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளை பற்றியும் தொடர்ந்தும் சிந்தியுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் அழகாக போஸ்ட் போடுறேன்னு சொல்லி காரணத்துக்காகவே வந்துட்டு சில வெறி நாய்ங்களாம் இப்படி கொதறி வச்சுருக்கீங்க. என் தங்கச்சி பாருங்க, என் தங்கச்சி ட்ரெஸ்லாம் கிழிச்சு பின் குத்திட்டுக்கா, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்க. இதெல்லாம் இன்னொரு தங்கச்சி, இவ்வளோலாம் முதுகெழுத்து மூட்டை அடித்து வாயிலெல்லாம் ரத்தம், காலை தூங்கி ட்ரெஸ் கூட பண்ணல, மூஞ்சி கூட கழுவல, அதுக்குள்ள வெறி நாய்ங்கெல்லாம் கொதறி இருக்குதுங்க. இது காரணமே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஆண் வாரிசு இல்லை, நாங்கள் எல்லாருமே பெண் குழந்தைங்கன்றதுனாலேயே வந்துட்டு எங்களுக்கு நிறைய தாக்குதல். முக்கியமாக வந்துட்டு வானூர் காவல் நிலையம் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கவே மாட்டேங்குது. நாங்கள் எவ்வளோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இந்த நடவடிக்கையும் எடுத்ததே இல்லை. ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வானூர் ஜிஹெச்சில் நாங்கள் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அடிதடை பிரச்சனைக்காக நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். எங்கள் அப்பாவை அடிச்சிருக்காங்க, எங்கள் பாப்பாவை அடிச்சு ப்ளீடாக இருக்குது, எங்கள் அப்பாவை அடிச்சு ப்ளீடாக இருக்குது, கண்ணாடிலாம் உடஞ்சி, கண்ணில் போட்டிருந்த கண்ணாடிலாம் உடஞ்சி, கை காலெல்லாம் கிழிச்சு மானாவரியாக அடிப்பாங்க. ஆனால் சட்டம் வந்துட்டு எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணதே இல்லை. இந்த இஷ்யூனாலேயே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் சட்டத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளையாக இருந்து சட்டம் வந்து நம்மளுக்கு உதவணும்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு சென்னையில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஹைகோர்ட்டில். அப்படி இருந்துமே எனக்கே இந்த பாதிப்பு பாருங்க. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வந்திருந்தேன், என்ன பார்த்து ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். எனக்கே எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. முக்கியமாக காவல்துறை, இந்த காவல்துறை மட்டும்தான் இப்படி இருக்குன்னு இல்லை, எல்லா காவல் நிலையங்களும் இப்படிதான் இருக்கு. கிராமப்புற மக்கள் வந்துட்டு இப்படிதான் கஷ்டப்படுறாங்க.